ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சிந்தை விவேக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக மழை பெஞ்சுது சென்னையில். அதில் தூய்மை பணியாளர் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க மின்சாரம் தாக்கி இறந்துட்டாங்க. அதோடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் கண்ணகி நகர், ஓகேவா, 11வது குறுக்கு தெருவில் வழக்கம் போல் தூய்மை பணியாளர், ஒப்பந்த தூய்மை பணியாளர்லாம் வேலைக்கு போவாங்க விடிய காலம்புற. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, அப்போ போகும்போது மழை நீர் தேங்கி இருந்திருக்கு. அந்த மழை நீர் தேங்கி இருக்கிறதுல மெட்ரோ அந்த கேபிள் இருக்கும் இல்லையா, மின்சாரம் பாய்ஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. அதை காப்பாற்ற போனவங்களுக்கும் ஒரு சில பேர் அவங்களை இழுக்க போனவங்களுக்கும் கொஞ்சம் கை கால் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கார். ஓகேவா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. சில காயங்களோடு இருக்கார். பட் ஆனால் அந்த உயிரிழந்த வரலட்சுமி அப்படிங்கிறவங்க இந்த மெட்ரோ ஆல்ரெடி ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு மின்சாரம் பாய்ஞ்சதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பகுதி மக்கள் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே மெட்ரோ பணிக்காக தோண்டினாங்க, அதை சரி செய்யணும் அந்த மின்சார கேபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை காலம் தாழ்த்தினதை அப்பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஓகே, அதுபோல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க உயிரிழந்ததை கேட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா நேராக போய் அவங்களுடைய குடும்பத்துக்கு 2 குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்லூரி செலவில் தாமே அரசு ஏற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய கணவர் ரவி, அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு மாநகராட்சியில் ஒரு பணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே போல் அவங்களுக்கு வரலட்சுமி அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மின்சார அந்த துறையிலேருந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒப்பந்தத்தில் அந்த துறையில் இந்த பணியாளர்கள்லாம் ஒப்பந்தம் பண்ணுவாங்களே, அந்த ஒப்பந்த துறையிலேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 லட்ச ரூபா அந்த காசோலைக்கான அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அதனால் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஆகஸ்ட் முடிய போகுது, செப்டம்பர், அக்டோபர், அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். அதனால் எல்லா மக்களுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சேஃபாக இருங்க. மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏதாவது மின்சார ஒயர்களோ கேபிள்களோ ஏதாவது சென்றால் அதன் அருகில் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் என்னுடைய சின்னதாக நான் சொல்ல ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்த அப்புறம்தான். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு வேனில் எல்லோரும் அடிப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைகள் அடிப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலு காலேஜஸ் எல்லாத்துலேயும் போய் அந்த பஸ்ஸுடைய எல்லாமே கரெக்டாக இருக்கா, பிரேக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாங்க. நிறைய முறை ஒரு விஷயம் நடந்து அது பெரிதளவில் நியூஸை ஸ்ப்ரெட் ஆனது அப்புறம் தான் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. பட் ஆனால் முன்னெச்சரிக்கையாக இதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் கண்டிப்பாக அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய ஏரியாஸை கண்டறிந்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் நல்லா தான் பண்ணுவாங்க. ஏன்னா சென்னை அப்படிப்பட்ட ஒரு ஊர், அதிக அளவில் மழைநீர் தேங்காது. ஓகேவா? தனிப்பட்ட கருத்துப்படி நான் சொல்லியிருந்தேன், மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கேபிள்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீர் இருந்தால் நம்ம உடனடியாக அவசர உதவிக்கு அங்கேன்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் மழைக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு தெரிவித்து உங்களால் முடிஞ்ச ஒரு விபத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு உதவி மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எல்லாருமே ஏன் நமக்கு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி போகிறத விட நமக்கு பின்னாடி வரவங்க ஏதோ ஒரு தண்ணியை மிதிச்சிட்டு கூட போகலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே அந்த உழைச்சாதான் காசு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்து ஒரு ஏதோ ஒன்று நமக்கு தப்பாக படுது, இப்போ ஒரு ஒயர் இருக்குது மேலே கீழே கிடக்குது அப்படின்னா அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை, அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கூட ஒரு சின்னதாக இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு அவசர உதவின்னு ஏதோ ஒன்று ஒரு ஏதோ ஒரு அந்த நியூஸஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கே இன்ஃபார்ம் பண்ணால் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை தெரிவிச்சிட்டு போகிறது உங்களுடைய சின்ன ஒரு உதவியாக இருக்கும். உங்களுக்கு அது நல்லதாக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இது ஓகே, இது நம்ம பண்ணியேண்டா கவர்மெண்ட் போடணும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு யாருக்கும் ஏதோ ஒன்று ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மழை எல்லாத்தையுமே நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இதாக சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய நியூஸஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.